வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ இன்னைக்கு நாம ஒரு புது அதிகாரத்துக்கு வாரோம். இந்த அதிகாரத்துல முதல் குறள் நாம எடுக்க போறோம். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா புகழ். புகழ் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல என்ன திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், என்ன சொல்றதுக்கு இருக்கு. நாம் அப்படி நினைப்போம். இல்ல புகழ்னு சொல்றாரு. புகழ்னா என்ன? என்ன புகழ்? புகழ்னா நம்ம புகழ் அடைஞ்சிருக்கதா? நம்ம தெருக்குள்ள இருந்தோம்னா ஆஹ் ஆஹ் எல்லாருக்கும் நம்மள தெரிஞ்சிருக்கும். ஒரு படத்துல அந்த அந்த புகழ் புகழ் வெறியில ஒருத்தன் இந்த சிங்கம் புலின்னு சொல்லி ஒரு நடிகன், அவர் வடிவேலு அங்க இருந்து வருவார். தன்னுடைய வீட்டுல இருந்து அவர் வெளியே வருவார். வரும்போது இவர் சொல்லுவாரு, ஒருத்தர் ஒருத்தர் பேரை சொல்லி, இன்னாரும் உங்களுக்கு தெரியுமா ஐயா? இல்லையே, தெரியாத. அப்புறம் இவரு கேட்பாரு, அவரு பேர் என்ன, அவரு எங்க வேலை பார்க்கிறாரு, இந்த தெருல இருக்காரா, பக்கத்து தெருல இருக்காரா? இது பொதுவா எல்லாரும் அப்பதானே நம்ம கேட்போம். ஒருத்தர் திடீர்னு வந்துகிட்டு, ஐயா இந்த ஆளை தெரியுமா உங்களுக்கு? அப்படி இந்த ஆள் தெரியுமான்னு இப்படி மொட்டையா கேட்டீங்கன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவருடைய பேரு, அவருடைய இருப்பிடம், வேலை பார்க்கிற இடம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது சொன்னா தானே சொல்ல முடியும். அப்படின்ன உடனே அவன் என்னன்னா, அந்த புகழ் வெறிய இருக்கான அவன் என்னன்னா, அதை பத்திதான் நீங்க சொல்ல வேண்டாம், அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இன்னார, அதாவது சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆள் பேர், அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொதுவா எல்லாரும் சொல்றது தானே, தெரியாதுயா. தெரியாதா? அது எப்படியா நீங்க தெரியாம இருக்கிறது அப்படின்ட்டு அந்த ஆளு கொஞ்சம் முறைச்சு பேசுவார். என்னையா இது, தெரியாதுன்னு சொல்ல முடியும், நீங்க டீடைல்ஸ் தரல அப்படின்னு சொன்ன உடனே அவன் இன்னும் கோபமாயி உடனே 4-5 பேரு கூட்டிடுவாங்க. கூட்டம் கூடின உடனே அவன் அதுல ஒருத்தன்ட்ட கேட்பான், ஏய் இந்த சந்திரன் உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமா? ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஆள்காரனாச்சு. வளர்ந்த ஆளு, நல்ல ஆள் நல்ல செக்க செவேர்னு இருப்பாரு. தினமும் இந்த பக்கமா தான் அவர் எங்கேயோ ஒர்க் பண்றாரு போல. சில நேரம் நடந்து போவாரு, சில நேரம் ஒரு சைக்கிள்ல போவாரு, சில நேரத்துக்கு வண்டியில போவாரு, இப்படி போவாரு. அது எனக்கு தெரியுமா இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டவன்ல ஒருத்தன் சொல்லுவான். உடனே இவன் சொல்லுவான், முதல்ல கேட்டவன், ஏய் ஒண்ணுமே தெரியாதுன்னு இந்த ஒருத்தன்ட்ட நான் கேட்க, நல்லா தெரியுமேங்க, எல்லா டீடைல்ஸும் சொல்றான், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றிய, அப்ப நீ என்ன ஆளு நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிங்கடான்றான். ஆக அவனுடைய அந்த கேரக்டர் வடிவு எல்லாரும் அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம்
அடிச்சதுக்கு அப்புறம் அவன் அடிச்சு நிப்பாட்டினதுக்கு அப்புறம், சரிதான்ப்பா, நீங்க வந்து தெரியலங்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்கிறீங்களே என்ன? சரி, அந்த ஆளு தான் யாருப்பா அப்படின்னு ஒண்ணு இவன் சொல்லுவான். நான் தான் அந்த ஆளு. நீதானா? அப்ப ஏன் அந்த மாதிரிலாம் நீ வந்து கேட்டு இந்த இப்படி வந்து இது பண்ற? நான் வந்து அந்த பேரை சொன்ன உடனே புகழ் அடைஞ்சிருக்கேனான்னு நான் வந்து பார்க்க வேண்டாமா? அப்பதான் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளவு புகழ் இருக்குங்கிறது தெரியும். நீ வந்துகிட்டு என்னன்னா ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப நான் இதுக்காக இவ்வளவு நானும் செலவழிச்சு பல காரியங்கள் செய்தது இதுகளெல்லாம் அவ்வளவு வந்து வீணாக போச்சு. என்ன நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒண்ணும் தெரியாம இப்படி இருந்தீங்கன்னா அப்ப இதுல என்ன வந்து எனக்கு அது புரோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். கேட்டுட்டு உடனே அந்த ஆட்களை கூட்டிகிட்டு வாங்கடா, நம்ம இன்னொரு தெருல போய் என்னன்னு கேப்புன்ட்டு போவோம். ஆக புகழ் பைத்தியங்கள், இந்த புகழ் பைத்தியங்கள் எப்படி அவங்க வந்து வடிவேல் வந்து ஒரு சிச்சுவேஷன் காமெடிக்காக வந்து இது வந்து அந்த கேரக்டர்களை உருவாக்குனாலுமே இதெல்லாம் வந்து நடைமுறை உண்மைகள் வந்து இதுல நிறைய இருக்கு. ஏன்னா நாம வந்து இந்த புகழ் மேல வந்து அப்படி ஒரு ஆசை வச்சிருக்கோம். அதாவது பைத்தியம். நாம வந்து இந்த இடத்துல இருக்கோம்னா நம்மளை எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த பக்கத்துல இந்த சுற்று வட்டாரத்துல இந்த இந்த இடத்துல இங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 4 திசைகள்லையும் ஒரு 10 100 மீட்டர் தொலைவுக்கு போனா இன்னார கேட்டா தெரியுமா? அவருக்கு தெரியுமே. ஓ! ஆமா, அவரு அப்படி தெரியும். அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம வந்து பிரபல்யமானவனா இருக்கணும். புகழடைந்தவனா இருக்கணும். அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய அந்த ஒரு பைத்தியம். ஆக இது வந்து மனிதர்களிடையே வந்து இந்த புகழ்ங்கிற அந்த ஆசை, புகழின் மீது உள்ள ஆசையை வந்து நாம எல்லாருமே வந்து அத வச்சிருக்கோம். அந்த வள்ளுவர் சொல்லக்கூடிய புகழ் அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வேறு. ஆனால் புகழ் அப்ப இத வந்து அவங்க வந்து இதுல வந்து வள்ளுவர் வந்து இத வந்து இந்த புகழ்ங்கிறத வள்ளுவர் கையாளக்கூடிய விதம் வந்து மனிதனுக்கு புகழ் தேவைதான். மனிதன் வந்து புகழோட வாழ வேண்டுங்கிறது தான் வள்ளுவருடைய கோட்பாடு. அவரு நமக்கு சொல்லக்கூடியது. நீங்க இப்படிதான் நடக்கணும்னு காமிக்கக்கூடிய வழியெல்லாம் அதுதான். புகழோட வாழணும் அப்படிங்கிறது. ஆனா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதோட மட்டும் வந்து அந்த புகழ் வந்து நிறைவு பெறாது. இல்ல ஒரு 4 பேருக்கு தெரியும். இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 பேருக்கு நம்மள பத்தி தெரியும். அப்படிங்கிறது வந்து அதனால வந்து புகழ் அடைந்தவர்களாக வந்து நாம கருதக்கூடாது. புகழ் இந்த அதிகாரத்துல வள்ளுவர் முதல் குறள்ல வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்லே வந்து அந்த முன்னால சொல்ல அதிகாரத்துல அந்த ஒண்ண நினைவுபடுத்துறார். ஈதல். அப்பா அவன் சொன்னான்ல அந்த ஆளு, நான் வந்து என்ன புகழ் அடையறதுக்காக வந்துகிட்டு எவ்வளவு வேறெல்லாம் நான் வந்து மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன், எத்தனை பேருக்கு என்னெல்லாம் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி
அதே மாதிரி நீ வந்து புகழ் அடையணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து என்னமோ ஒரு காரியத்தினால அல்ல. அந்த புகழ் அடையணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ வந்து ஈதல், அதாவது நீ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காரியங்கள், பயனுள்ள காரியங்கள், அவங்களுக்கு அவங்கள நல்வழிப்படுத்துற காரியங்களாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து துன்ப நேரங்கள்ல வந்து உதவக்கூடியது. ஒரு அன்னதான நிகழ்ச்சியில வந்து நீ இறங்கி அத வேலை செய்யலாம். இங்க ஒரு இதே மாதிரி இங்க நான் இந்த பகுதியில கூட ஒரு நண்பர் இருக்காரு. அவருக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பொது விஷயங்கள்ல வந்து ஒரு மக்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நிறைய என்னென்ன பொருட்கள் வந்து மக்களுக்கு வேணுமோ அதை ஒவ்வொரு நண்பர்கள்ட்டையும் போய் கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு 100 வீடுகளுக்காவது வந்து அவர் வந்து ஒரு இளம் நண்பர், அவர் அதெல்லாம் போய் கொடுப்பார். ஆக இது வந்து இது அவங்களுக்கு வந்து போர்வை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அரிசி கொடுப்பாரு, பருப்பு கொடுப்பாரு, மற்ற இந்த அவங்களுக்கு சில பொருட்கள், அவங்களுக்கு வந்து உணவு சமைக்கிறதுக்கு உள்ள பொருட்கள் இப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சிறிய வயதுல அவ்வளவு ஜாமான்கள் அவர் கலெக்ட் பண்ணுவார். இதுதான் வந்து ஈதல். அவங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து அவங்க ஒரு கஷ்ட காலத்துல இருந்தாங்கன்னா அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சமீபத்துல வந்து இந்த கொரோனா வந்த நேரங்கள்ல எல்லாம் நிறைய வீடு வீடா போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு வந்து மாத்திரைகள், மருந்துகள், அவங்களுக்கு தேவையான மற்ற போர்வைகள், இதுகளெல்லாம் அவர் கலெக்ட் பண்ணுவார். பண்ணுவாரு. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு சமைக்கிறதுக்கு வந்து அரிசி கொடுப்பாரு, ரவை கொடுப்பாரு, சீனி கொடுப்பாரு. இந்த பகுதியில் இருக்கிறாரு. அதைத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றார். ஈதல். நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க புகழ் அடையணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஈதல், அதற்கு பின்னால வந்து இசைபட வாழ்தல். ஈதல், இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்தல் அது என்ன? இசைனாலுமே அது புகழ் தான். இசைப்பட நீ ஈதல் கொடுத்து நீ வந்து அந்த புகழுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவனாகவும் அந்த எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியவனாகவும் நீ இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அது இசைப்பட வாழ்க்கை. அப்போ நீ ஈதலும் கொடுக்கிற, உன்னுடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. எல்லாரும் வந்து இந்த உயிருக்கு வந்து ஊதியம் கேட்க மாட்டாங்க, உடலுக்கு தான் வந்து ஊதியம் கேட்பாங்க. ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இந்த இரண்டையும் தவிர இந்த உயிருக்கு ஏதாவது ஊதியம் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டையும் தவிர வேறு எதுவும் எதுவும் இல்லை. நீங்க வந்து பைபிளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு வசனம் வரும், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு. இதே இந்த ஊதியம், சம்பளம் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா பாவம் செய்ததற்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான் மரணம். நீ வந்து பாவங்கள் செய்து செய்து அவங்க சொல்லக்கூடிய மரணம் என்ன, நீ வந்து பின்னால வந்து அந்த அந்த
மேல் உலகத்துக்கு நீ போக முடியாத அளவுக்கு நீ மரணித்து விடுகிறாய். மற்றவர்கள் பின்னால இயேசு கிறிஸ்து எழுப்பும்போது நீங்க அவரோட போய் நீங்க இருப்பீங்க. அதனாலதான் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அவங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நமக்கு அவர் உயிர்க்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த ஈதல் இசைபட வாழ், அது வல்லது ஊதியம் இல்லை. இதுதான்ப்பா நமக்கு நம்முடைய உயிருக்குன்னு ஒரு ஊதியம். அங்க அவங்க இறப்பை பத்தி தான் சொன்னாங்க. நீங்க பாவத்தை செய்வதனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மரணம். ஆனா இங்க அவரு அந்த மரணத்தை சொல்லல. இது அது அல்லது ஊதியம் இல்லை. உயிருக்கு இந்த உயிருக்கு ஒரு ஊதியம் வேணும்னா அது இந்த இரண்டும், அதாவது ஈதலும் வேண்டும், அந்த இசைப்பட வாழ். நாம வேற ஒரு ஆங்கிள் நாம இந்த திருவள்ளுவர் வேற ஒரு ஆங்கிள் இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நாம எப்படி வாழ ஈதலத்தான் ஒரு பெருமை. இப்ப நான் கூட இந்த சொல்றேனே ஒரு தம்பியை பத்தி, இந்த மாதிரிலாம் பையங்க இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியவர். நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்டு ஏதாவது ஒரு கஷ்ட காலம் வந்துட்டு அது முன்னால நிற்பார். அவரும் அந்த ஒரு புகழ் வாய்ந்த எல்லாருக்கும் தெரியக்கூடிய நல்ல புகழ் வாய்ந்த வாழ்க்கைய வாழ்ற. இப்படித்தான் நாம எல்லாரும் இது இதை இப்ப நான் பார்க்கும் பொழுது இந்த இளைஞர் ஒருத்தரால செய்ய முடியுது. அவரு சில நண்பர்களை சேர்த்துக்கிட்டு செய்யறாரு. மற்றபடி அவரு கூட சேர்ந்து செய்யக்கூடியவங்க இன்னும் சிலர் இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி கலெக்ட் பண்ற பொருட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கிறாங்க. அப்படி சிலரும் இருக்காங்க. ஆனா இந்த இளைஞர் அப்படி இல்லை. அப்படி ஒரு செய்தார். ஆக திருவள்ளுவர் இந்த புகழ் மனிதனுடைய வாழ்வுல புகழ் எவ்வளவு முக்கியம். அக்காக அந்த முதல்ல அந்த வடிவுல போட்டு ஒருத்தன் அடிச்சானே, அது மாதிரி புகழுக்கு அந்த புகழ் பைத்தியங்கள் அந்த அது தன்னை பெரிய ஆட்களை காமிச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய வஸ்தாத் மாதிரி ஆகி மக்கள் மத்தியில ஒரு பெரிய பணங்கள் கேட்டு விட்டா வரணும். ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, புதுசா அவர் ஒரு தொழில் தொடங்கி இருந்தார். ஒரு தொழில் தொடங்கியிருக்காரு. அந்த தொழில் தொடங்கி இருக்கும் பொழுது அங்க உள்ள அந்த சுற்றுவட்டம் உள்ள ஏரியாக்கள்ல இருந்து சில பையங்க வருவாங்க. ஆனா அண்ணன் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட சொன்னாங்க. இன்னொருத்தர் வருவாங்க, ஒரு 300 ரூபாய் வாங்கிட சொன்னாங்க. இப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் அவரு ஸ்பாட்டுக்கு வர மாட்டாரு. அவரு பேரை சொல்லி இங்க இவர்கிட்ட ரூபாயை கலெக்ட் பண்றாரு. அவரு ஒரு பெரிய தாதாவா அந்த இடத்துல தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் இப்படி ஒரு முயற்சி பண்ணி ஆட்களை வட்டியில என் பேரை சொல்லி அவன்கிட்ட போய் ஒரு 1000 இன்னைக்கு இதே நிலம் ஒரு பெரிய அளவுல அது செயல்படுறாங்க. அதுல 1000 இல்ல 500 இல்ல, இது இல்லை, ஒரு 1 கோடி ரூபாய்.
அல்லது ஒரு 2 கோடி ரூபாய், இல்லது ஒரு பிள்ளைகளை கடத்துறது. ஆக இப்படி புகழ் அடைகிறது இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஈதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி உள்ள புகழ நாம அப்படிலாம் நாம அந்த புகழுக்கு நீங்கள் ஆசைப்படுவதென்றால் அது ஈதலும் இசைப்பட. ஏன்னா அந்த ஈதல் நீங்க செய்றீங்க, அதுக்கப்புறம் இசைப்பட வாழ்தெல்லாம் ஒழுக்கமா வாழ்றீங்க. அதனால நீங்க எங்கேயும் தவற மாட்டீங்க. நீங்க அதை சரியான முறையில செய்யணும். இப்படி செய்யணுங்கிற ஒண்ணுதான் இந்த புகழ். உண்மையான புகழ் நமக்கு வந்து சேரும். ஆகவே நண்பர்களே, வள்ளுவரையிலே ஒவ்வொரு குறளையும் பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. இந்த ஒவ்வொரு விஷயங்களை பகுத்து ஒரு பெரிய அறநூல்கள், ஒரு பைபிள் மாதிரி உள்ள புத்தகங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாலும் திருவள்ளுவர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் மக்களுக்கு எவ்வளவு தேவை. நமக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில புகழை நாம தேடி போகும் பொழுது நல்ல வழியில அந்த புகழை தேடி போகும். இப்படிப்பட்ட பண்புகளோட, இப்படிப்பட்ட நற்காரியங்களோட அந்த புகழுக்கு போனால்தான் அந்த புகழ் நமக்கு நிலைத்து. சரி நண்பர்களே, அவன் ஒரு நல்ல ஒரு அருமையான கருத்து உள்ள ஒரு திருக்குறளை இப்ப பார்த்துருக்கோம். அடுத்தால என்ன குறள் சொல்றாங்க. அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.